ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக என்னென்ன ஃபீஸஸ் வந்து ஸ்டாக் இருக்கா பார்த்தீங்கன்னா சின்ன அப்டேட் தாங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்போ வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். 350 ரூபாய்க்கு இந்த காம்போ கொடுக்குறோம். ஸோ என்னென்ன ஃபீஸஸ் வரும்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த காம்போ வந்து பிகினர்ஸ் ஆகட்டும், இல்லை வந்து ஆல்ரெடி ப்ரோ நான் ப்ரீட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ அப்படின்னாலும் இருந்தாலும் சரிங்க. ஸோ இந்த காம்போ ஜஸ்ட் உங்கள் வீட்டில் வாங்கி ஒரு வாரமாக போட்டிங்கன்னா போதும். மெயின்டெனன்ஸ் பெருசாக பண்ணணுங்கிறது இல்லை. ஸோ அதே மாதிரி இந்த பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அல்பினோ வெரைட்டி எடுத்தோன்னே போகாதீங்க. ஸோ ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்கிற காரணம் என்ன, ஸோ இந்த ஹாபிக்குள்ளே வரணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக வந்து நிறையா ஏன்னா நம்ம அல்பினோலாம் ட்ரை பண்ணால் உங்களுக்கு இந்த ஹாபியை வெறுத்து போயிடும். ஸோ அதனால தான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட் எடுத்துனையும். ஸோ இந்த காம்போ பிகினர்ஸ்க்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஆல்ரெடி ப்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். என்னென்ன ஃபிஷஸ் வரும்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் எடுத்துனே இது வந்து பார்க்க டம்போயர் மாதிரி இருக்குங்க. இது ஆக்சுவலாக டம்போயர்னு சொல்லலாம், பட் இருந்தாலும் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். இது வந்து பிளாட்டினம் டம்போயர் இல்லை, ஓகேங்களா. பிளாட்டினம் டம்போயருங்கிறது ஸோ அது வந்து ப்ளூ கலர் ஷேடு, அது வேறு மாதிரி இருக்கும், கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து வேறு மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அந்த கப்பியில் நான் எப்பயுமே ஒவ்வொரு இதுலேயும் சொல்கிறது தான், கப்பியில் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குங்க. நீங்கள் ஒரு 50 வெரைட்டி கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் 50 வெரைட்டி எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வெரைட்டி இருக்குது. டம்போயர் மாதிரி தான் இருக்கும். இயர் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும். இது தனியாக இப்போதைக்கு சேலுக்கு இல்லை, காம்போவில் கொடுக்குறேன். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஸோ இது வந்து அந்த சாண்டா கிளாஸ் மாதிரி பேசிஸில் ஒரு வெரைட்டிங்க, ஓகேங்களா. டம்போயர் மாதிரி தான் இருக்கும், பட் இது வந்து டம்போயர் இல்லை, ஓகேங்களா. ஸோ வீடியோவில் தெளிவாக சொல்லிடுறேன். என்ன ரீசன்னா, அந்த டம்போயருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு வேறு மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ ஃபீமேல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதாகும். பட் நான் எப்பயுமே பசங்களாம் கூட சொன்னாங்கன்னா அது டம்போயர்னே சொல்லி கொடுத்துடலாம்லாம், ஏன்னா அப்படின்னாங்க. அப்படி சொல்லக்கூடாது, அது இதாகிடும். அதனால தான் நான் சொல்லிடுறேன் வீடியோலேயே. ஸோ பட் வந்து உங்களுக்கு டம்போயர் வாங்கி வளர்த்தணும்னு ஆசை இருக்கீங்க, கண்டிப்பாக இதையும் கூட வாங்கி வளர்த்துங்க, நல்லாயிருக்கும், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இயர் குவாலிட்டி இந்த டம்போயர்னு சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் இயர் குவாலிட்டி இந்த அளவுக்கு வருங்க, ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக 1-2 இது வீடியோவில் பார்க்க உங்களுக்கு நல்லாவே மின்ற மாதிரி இருக்கும், பட் நான் அதனால தான் தெளிவாக சொல்லிடுறேன், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா அந்த டம்போயருக்கு வேறு மாதிரி வரும், இதுக்கு வந்து இந்த மாதிரி லைனேஜில் வருங்க, ஓகேங்களா. ஸோ கம்ப்ளீட்டாக அந்த அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலர் ஷேடு வந்து டார்க்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெட்டு நல்லா டார்க்காக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு 50 குட்டி போடுதுன்னா அதில் ஒரு 20-30 நல்லா பிரைட்டாக இருக்கும். ஸோ ஒரு 10 இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் கலராக தான் வரும், ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பேர் வரும். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இது என்கிட்ட ரொம்ப 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 ஓல்டு வெரைட்டிங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் கப்பின்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கப்பி, இம்போர்ட்டர் கப்பி நான் எடுத்திருந்தேன். ஸோ அந்த கப்பி நான் அப்பப்போ வீட்டுக்கு ஒரு டப்ஸில் போட்டு வைப்பேன். அது வந்து வளர்றத கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சேல் பண்ணேன். பார்க்க சில்லி மோசைக்கு மாதிரியே இருக்கும், பட் குவாலிட்டி நல்லாயிருக்கும், ஓகேங்களா. சில்லி மோசை மாதிரி தான் இருக்கும், பட் குவாலிட்டி உங்களுக்கு சூப்பராக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, குவாலிட்டி பாருங்கள், இஷ்டம். ஸோ நல்லாயிருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த சில்லி மொசைக்கு மாதிரியே தான் இருக்குங்க. ஃபீமேல் நல்லாயிருக்கும், மெல் நல்லா தான் இருக்கும். பட் இருந்தால் சொல்லி சில்லி மொசைக்கு சேம் சில்லி மொசைக்கு பார்த்தீங்கன்னா இதை பார்க்க வேணாம், பட் நல்லாயிருக்கும், குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஸோ இது வேணால் சொல்லுங்கள். ஸோ இது ஒரு பேர் வரும், இது ஒரு பேர் வரும், ஓகேங்களா. இது ஒரு பேர் வரும், இது ஒரு பேர் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் கோல்டு ஒரு பேர் வருங்க. ஸோ இந்த ஆஃப் கோல்டு இது மெயின்டெனன்ஸ் ரொம்ப 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 கம்மி தான். ஸோ இது ஒரு பேர் வரும், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் ப்ரீடிங் மெத்தட் கேட்குறீங்க. ஸோ நான் அதே சொல்கிறேன் இருங்க. ஸோ அடுத்து எல்லோ பிங்க் வரும். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த எக்ஸாட்டிக் கப்பி இந்த லாட் சொல்லிடுறேங்க. ஸோ இந்த லாட்டில் இந்த எல்லோ பிங்க் கொஞ்சம் மீடியம் சைஸில் வரும், நான் அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லிடுறேன். இதே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக் கப்பி காம்போ போடும், அதனால பெருசாக ஃபீமேல் வரும். ஸோ இது கொஞ்சம் மீடியம் சைஸாக தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ரெட் சில்வோட வரும். ஸோ இதுவும் சேம் அதே மாதிரி தான். உங்களுக்கு அதுக்கு குட்டி போடுமா போடாதா அப்படிலாம் கேட்காதீங்க, உள்ளுக்குள்ளே பாருங்கள். ஸோ குட்டியெல்லாம் போட்டு பெருசாகிட்டு தான் இருக்கேன். ஸோ என்னன்னா சைஸ் வந்து இது கொஞ்சம் மீடியமாக இருக்கலாம், இந்த காம்போவில் கொடுக்குறேன், ஓகேங்களா. அதே எக்ஸாட்டிக் கப்பி காம்போவில் கொடுக்குறது அது வேறு ரெட் சில்வோட வரும், அது கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் பெருசாக வரும். ஸோ இது கொஞ்சம் மீடியமாக வரும், ஓகேங்களா. நான் வீடியோவில் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ 1, 2, 3, ஸோ 4, இந்த 5. ஸோ இந்த 5 வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா 350 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஸோ ஆஃப் கோல்டு நல்ல மெயின்டெனன்ஸ் ஃப்ரீங்க, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் ப்ரீடிங் எப்படி ப்ரோ பண்ணுறது, ஸோ அதை எப்படி ப்ரோ மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. ஸோ ஒரு பேட்ச் குட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த குட்டிக்குன்னு ஒரு தனியாக ஒரு டப்ஸ் ஒதுக்கிடுங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் அதில் வந்து வேறு குட்டி ஆட் பண்ணக்கூடாது, வேறு மீன் ஆட் பண்ணக்கூடாது. அது பாட்டுக்கு போட்டு விட்டிங்க அப்படின்னா அது வந்து டைம் எடுக்கும். அதே மாதிரி ஒரு மீன் பெருசாகிறது கண்டிப்பாக ஒரு 2 மாதமாச்சும் ஆகுங்க. அந்த 2 மாதம் பொறுமையாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் அடுத்த பேட்ச் குட்டி போட்டுருச்சு அப்படின்னா இப்போ இதுலேயே விடலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும். ஸோ தயவு செஞ்சு அதே மாதிரி விட்றாதீங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்ச் கொஞ்சம் இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கும், செகண்ட் பேட்ச் இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கும். நீங்கள் விடும்போது என்னென்னா கம்ப்ளீட்டாக ஒன்றுக்கு டிசீஸ் வந்தாலும் ஸோ எல்லாமே வாஷ் அவுட் ஆயிரும். ஸோ தயவு செஞ்சு அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. இன்னொன்று நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஃபுல்லாக மாற்றுறீங்க. தயவு செஞ்சு கப்பீஸ்க்கு பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக மாற்றிடாதீங்க, ஏன்னா மீன் வந்து அடி வாங்கிடும். அப்படியே மாற்றுறதா இருந்தாலும் ஸோ இந்த மாதிரி பிடிச்சி வச்சுருங்க. பிடிச்சி வச்சுட்டு ஒரு 7 நாள் இல்லை ஒரு 10 நாள் இந்த வெயில் லைட்டாக வெயில் தான். இப்போ என்னோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா
வெயில் படுற இடமா தான் இருக்கும். இது வந்து காலையில் வெயில் தான் ஓகேங்களா. ஸோ மதியான வெயில் பட்டுச்சுன்னா மட்டும் தான் தண்ணி சூடாகும். ஸோ காலையில் வெயில் பட்டுச்சுன்னா மேக்ஸிமம் ஒன்றும் ஆகுது. என்னோட இடமே அப்படி தான் இருக்கும். ஏன்னா அதுக்குன்னே ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் செட்டு போடும்போதே ஃபுல்லாக சுற்றி வந்து ஸ்பேஸ் விட சொல்லிட்டேன். ஏன்னா மீன் வளர்க்குறதுக்கு இந்த மாதிரி வரணும் அப்படின்ட்டு. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் போய் பார்த்துக்கிட்டே இருக்கணும்ட்டுலாம் இல்லைங்க. சும்மா அந்த கேப்பில் ஃபுட்டு போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கூட போதும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இந்த டிசீஸ் வந்து சம்டைம்ஸ் சில மீனுக்கு வர வாய்ப்பு இருக்குங்க. அதாவது இப்போ நான் வந்து இப்போ ஏதாவது ஒரு மீன் டக்குன்னு இறந்துரும். ஸோ இல்லை அப்படின்னா கிளைமேட் மாறும்போது போன வாரம்னு நினைக்கிறேங்க. ஸோ போன வாரம் இங்கே மழை பெஞ்சுது, மழை தண்ணி இங்கே உள்ளே பட்டுச்சுங்க ஓகேங்களா. ஸோ இந்த மீன்லாம் அதாவது இந்த பிளான்ட்ஸ்லாம் சூப்பராக வளருது. பட் என்னன்னா சின்ன இது மழை தண்ணிக்கு பட்டுச்சுன்னா சில இதுக்கு ஃபின்ராட் வரும். ஸோ ஏதோ ஒரு டிசீஸ் வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிசீஸ் ஒன்றுக்கு வந்தாலுமே ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால முடிஞ்ச அளவுக்கு இப்போ உதாரணத்துக்கு 100 குட்டி ஒரு டப்பாவில் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வைங்க, ஒரு 50-50 பிரித்து வைங்க. ஸோ அப்போ வந்து மீன் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதில் பாருங்கள். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க என்கிட்ட, இப்போ இதை எப்படி பிரித்து சேல் பண்ணுறீங்க அப்படின்பாங்க. இப்போ நான் ஒரு இது மிக்சிங்காக விட்டாலும் சரி, லாட்டாக இருந்தாலும் சரி, நான் என்ன பண்ணுவேன்னா ஸோ இப்போ விட்டுட்டோமா, ஸோ இதுலேருந்து குட்டி எல்லாமே பெருசு எல்லாமே ஈவனாக வளர்த்தோம். அந்த பெருசாகிறது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துருவோம் ஓகேங்களா. பேரண்ட் உள்ளுக்குள்ளே வச்சுட்டு அந்த பெருசாகிறது மட்டும் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா குட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெருசாக பேட்ச் வந்து பிரிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. நான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் பண்ணுவேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ரெட்லேஸ் விட்டுருக்கேன். ஸோ அது குட்டி போட்டிருக்கா, ஸோ குட்டி வந்து அது சாப்பிடாம விட்டுருச்சு அப்படின்னா அப்படியே விட்டுருவேன். அந்த குட்டி கொஞ்சம் பெருசாக என்ன பண்ணுவோன்னா அதுலேருந்து எடுப்பேன் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் பிரிக்கணும். அதே மாதிரி டைம் வந்து ரொம்ப பொறுமை ரொம்ப முக்கியங்க ஓகேங்களா. ஏன்னா சம்டைம்ஸ் இறக்கும். நான் மெட்டல் ரெட்லேஸில் ட்ரை பண்ணாத ஒரு இதே இல்லை. ஸ்டார்டிங் ஒரு 20 பேர் வாங்கி விட்டேன், டெட் ஆயிரும். அதுக்கப்புறம் திருப்பி வாங்கி விட்டு செத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்னடா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இது பண்ணும்போது தான் இந்த டைமில் ஆர்டிமியா கொடுக்கணும். அதாவது டிசீஸ் வந்துச்சுன்னா ஆர்டிமியா கொடுங்க, லைவ் கல்ச்சர் கொடுங்க. டிசீஸ் மேக்ஸிமம் ரெக்கவர் ஆயிரும். மெடிசனுக்கு முடிஞ்ச அளவுக்கு போகிறதோட உங்களுக்கு அந்த கிளைமேட் மாறும்போது ஆர்டிமியாவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடு வந்து கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபீடாக கொடுங்க ஓகேங்களா. ஸோ இந்த இதை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா மீன் நல்லா குட்டி ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் மாறுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சாவே ஆர்டிமியா கல்ச்சர் கொடுங்க. ஸோ மேக்ஸிமம் கல்ச்சரில் தான் இருக்குது. அதாவது லைவ் கல்ச்சர் கொடுத்தீங்கன்னா மீன் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் ஓகேங்களா. ஆர்டிமியான்ட்டில் மொய்னா கல்ச்சர். ஸோ எதனால கல்ச்சர் பேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைவ் கல்ச்சர் கொடுக்கும்போது மீன் கொஞ்சம் இம்யூனிட்டி பவராக இருக்கும். இன்னொன்று கிளைமேட் மாறும்போது முடிஞ்சாலும் தண்ணி சேஞ்ச் பண்ணிடாதீங்க ஓகேங்களா. நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, ப்ரோ நான்லாம் எவ்வளோ வெரைட்டி வச்சுருக்கேன் தெரியுமா, நான்லாம் அப்படி வச்சிருந்தேன் இப்படி வச்சிருந்தேன் சொல்லுவாங்க. தயவு செஞ்சு மிக்சிங் கப்பி வேறுங்க, மிக்சர் கப்பி வேறுங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் இதில் மெயின்டெனன்ஸே பண்ண மாட்டேன். தண்ணி சம்டைம்ஸ் கெட்டே போனாலுமே மீன் இறக்காது. அதே இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாட்டிக் கப்பிக்கு பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ அதுதான் ஒவ்வொரு டைம். அதே மாதிரி சில வெரைட்டி தான் சென்சிட்டிவ் ஓகேங்களா. அதுக்கு எல்லா வெரைட்டியுமே எக்ஸாட்டிக்கில் எல்லா வெரைட்டியுமே சென்சிட்டிவ் இல்லை. சில வெரைட்டி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். இதான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த ஃபிஷ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுங்கிற யூஸ் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேங்க. நிறைய பேர் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் சைஸ்னால் ரொம்ப பெரிய சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. உதாரணத்துக்கு என்கிட்ட வந்து இதில் ஒரு பெரிய ஃபீமேல் 2-3 இருக்கும். ஸோ இது குட்டி போடுறதோட சின்னதாக இருக்குங்க ஓகேங்களா. இது வந்து சின்ன ஃபீமேல் தான். மெட்டல் ரெட்லேஸ் ரொம்ப சின்ன ஃபீமேல் தான். ஒரு 18 நாள் இப்போ தான் லோட் ஆகிருக்கு. இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வேணான்னு சொல்லிட்டு கடைசியாக மிச்சமான கப்பீஸ் கொண்டாந்து இங்கே வந்து வீட்டில் வந்து போட்டேன் ஓகேங்களா. ஸோ அது லோட் ஆகி குட்டி போட ஆரம்பிச்சிருக்கு ஓகேங்களா. 18 நாள் தான் ஆயிடுச்சு. இவ்வளோ பெருசு இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பி குட்டி போடுங்கிற கான்செப்டை விடுங்க. கொஞ்சம் சின்னதாக இருந்தாலுமே கப்பி குட்டி போடும் ஓகேங்களா. நீங்கள் வச்சிருக்கிற ஒரு இடம் ஸ்பேஸு எல்லாமே தான். ஸோ இப்போ உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், மார்னிங் சன்லைட் இங்கே இந்த இடத்துல படுது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா தான் மீன் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு மத்தியான வெயில் படுற இடத்துல வச்சுறாங்க, தண்ணி சூடாக டெட் ஆயிரும் ஓகேங்களா. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.